அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி விரிச்ச வலையில நம்ம கார்த்திக் வசகமா சிக்கிக்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நடத்தணும், ரேவதி கல்யாணத்தையும் நிப்பாட்டணும். நம்ம கார்த்திக்கு வந்து 2 வேலை இருக்கு. அததான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீரணும். அந்த கார்த்திக் அதுலதான் மும்புறமா இருப்பான். அந்த நேரத்துல நம்ம ரேவதிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி வந்து சரியான பிளான் போட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பெரிய சாமி குத்தமா ஆகி போச்சு, கும்பாபிஷேகத்தை அந்த திருப்பு நடத்தியே தீரணும் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரகலா புருஷன் சிவனாண்டி வந்து இவங்க அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிடவே மாட்டாங்க, இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க, நாங்க இந்த ஊருக்கும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நாங்க நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராஜா சேதுபதி வந்தாரு. அதாவது வந்து என் பேரை இந்த திருப்பு இந்த கும்பாபிஷேகத்தை கட்டாயம் நடத்தியே தீருவான். அதாவது அப்படி இந்த கும்பாபிஷேகம் நடக்கலன்னா என் உயிரை இந்த கோயில் முன்னாலே நான் விட்டுருவேன் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து, தாத்தா எதுக்கு இப்படி பெரிய வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன். சொல்றாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா பேராண்டி, நீ இந்த திருப்பு கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீருவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ அந்த பையன் அந்த கும்பாபிஷேகம் வேலையாதான் லாந்துவான், நம்ம எப்படியாவது அவனுக்கே தெரியாம ரேவதிக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதாவது நம்ம கார்த்திக் வந்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தணும், ரேவதி கல்யாணத்தையும் நிப்பாட்டணும். பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.